யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க. இன்றைக்கி ஒரு கம தேங்காய் சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு 2 ஆழாக்கு அரிசி ஒரு 1/2 hour வந்து ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் 2 எடுத்துக்கோங்க. தக்காளி வந்து நான் சிறுசான ஒரு தக்காளி ஒரு 4 தக்காளி எடுத்துருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் வந்து ஒரு 6-7 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. அதாவது உங்களுக்கு காரம் எப்படியோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் கொஞ்சம் காரம் கிடைக்கும். இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு விரல் அளவுக்கு, பூண்டு வந்து ஒரு 12 பல்லுக்கு எடுத்துக்கோங்க. அடுத்தது தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா இந்தமாதிரி பல்லுக்குள்ளே அரைச்சி மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க. தாளிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 லவங்க பூவு, 2 இலை, பட்டை. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிங்க, குக்கரை வச்சுக்கோங்க. இதில் வந்து ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நீங்கள் வந்து ஆயில் எடுத்துக்கலாம். அந்த ஆயிலில் தாளிப்புக்கு வச்சுருந்த அந்த பட்டை, லவங்க, இலை போட்டுக்கலாம். அந்த பொரிஞ்ச உடனே நீங்கள் வந்து வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து ஒரு பொன்னிறமாக நமக்கு வந்து வதங்கினா போதும். அதில் நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடலாம். பச்சை மிளகாய் போட்டதுக்கப்புறம் நம்ம தக்காளி வந்து ஒரு சுருள்ற அளவுக்கு இருந்தால் போதும். அது நடுவில் நம்ம தேங்காய் வந்து அரைச்சி எடுத்துருக்கோம். இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து போட்டு நல்லா கொஞ்சம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நீங்கள் வதக்கி எடுத்துக்கிட்டால் போதும். அதேமாதிரி நம்ம அந்த தேங்காய் வந்து உங்களுக்கு சக்கைகளை வந்து பிரிஞ்சு எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் அப்படியே சேர்க்கலாம். ஏன்னா ஒரு தேங்காய் வந்து என்ன அரைச்சாலும் சக்கைகள் இருக்கும். நீங்கள் சக்கைகள் இல்லாமல் இருந்தால் சீக்கிரம் நமக்கு ஜீரணத்துக்கு நமக்கு சரிப்பட்டு வரும். இந்த மாதிரி சக்கைகள் பிரிஞ்சு எடுத்துருங்க. அதாவது நம்ம கைகளெல்லாம் எடுத்தாலே போதும். 1-2 சக்கைகள் எடுத்தால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கு சக்கைகளோடு இருந்தால் நீங்கள் அரைச்சி அப்படியே நீங்கள் ஊற்றிக்கலாம். அதுவும் எந்த பிரச்சனை இல்லை. அது வயசானவங்களுக்கு கொஞ்சம் ஜீரணம் சக்தி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால தான் வந்து நீங்கள் பாலாக எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் நல்லது. அடுத்து இந்த மாதிரி சக்கைகளை வந்து பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஃபுல்லாகவே வடிகட்டி நம்ம சக்கைகளை போகணும்னு வேண்டாம். கொஞ்சம் லைட்டாக சக்கைகள் இருந்தால் நல்லா தான் இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம வதக்கிற வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாமே வதங்கிடுச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம வந்து நெய் வந்து கொஞ்சம் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நம்ம சேர்த்திக்கலாம். நெய் வந்து ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நம்ம சேர்த்தினதுக்கப்புறமா நம்ம வந்து அரிசியை வந்து போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நெய் இருந்தால் போதும். ஏன்னா நெய் வந்து நமக்கு ஒரு டேஸ்ட்டுக்கும் நல்ல மணத்துக்கும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். நம்ம இது கிளறி விட்டுட்டு நம்ம வந்து அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி வந்து தண்ணி எடுத்து வச்சு நீங்கள் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்பயும் வைக்கிற மாதிரி நீங்கள் பிரியாணிக்கு பண்ணுற அளவு தான். இது நம்ம வீட்டு அரிசி, அதாவது நம்ம வீட்டில் என்ன நார்மலாக பண்ணுறோமோ அந்த அரிசி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து பொன்னி அரிசி. இந்த பொன்னி அரிசிக்கு நான் 1/2 hour ஊற வச்சதால் 1:2 அளவுக்கு எடுத்துக்கிறேன். அதாவது விதை வேணும்னா கொஞ்சம் மிதமான பதம் 2.25 கூட நீங்கள் வச்சுக்கலாம். தண்ணி பதம் கொஞ்சம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அவ்வளோதான். நம்ம தேங்காய் அரைச்சோம் இல்லைங்களா, அதிலே நம்ம வந்து அளந்து தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து கலந்து எடுத்துக்கலாம் கரெக்டாக. அதாவது ஊற வைக்கலாம். நம்ம குறைஞ்சபட்சம் 1:2 அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்தால் ஒரு நல்லா ஒரு பலன்னு இருக்கும். அவ்வளோதாங்க. அந்த அரிசியை போட்டு ஒரு கிளறி விட்டுட்டு இது வந்து நம்ம அவ்வளோதான். நம்ம தேங்காய் அரைச்சி வச்ச தேங்காய் வந்து சக்கை இல்லாமல் பிழிஞ்சு வச்சுருக்கதை எடுத்து நீங்கள் வந்து கலந்து எடுத்துக்கலாம். ஈஸி. ஆனால் சட்டு நம்ம சீக்கிரமாக நீங்கள் வந்து செய்யக்கூடிய தேங்காய் சாதம் தான். நம்ம ஒரு சத்தான ஒரு தேங்காய் சாதம் காலை டிஃபனாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இரவு நம்ம ஒரு இதுவாகவும் நம்ம டிஃபனாகவும் எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. நம்ம வந்து இந்த தேங்காய் பால் வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். ரொம்ப சிம்பிள், வெரி சிம்பிள் தான். இப்போ நம்ம இதில் வந்து நம்ம கிளறி விட்டுட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி நம்ம சேர்த்து விட்டுடலாம். இப்போ நமக்கு இது மஞ்சள் தூள் உப்பு தேவையான சேர்த்திக்கங்க. மஞ்சள் தூள் போடணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா மஞ்சள் தூள் ஃப்ளேவர் நல்லா இருக்காது. இப்போ இதிலே பாருங்கள், நம்ம இந்த நெய்யோட கலரு, அந்த தேங்காயோட ஒரு கலரு, தக்காளி ஒரு கலர், இதையும் வந்து நம்ம ஒரு டார்க் சாண்டல் அழகாக ஒரு கலர் நமக்கு இயற்கையாக கிடச்சிடும் நமக்கு. அதுதான் கருவேப்பிலை, கொத்தமல்லி நீங்கள் போட்டு நீங்கள் வந்து உப்பு கரெக்டாக இருக்கா நீங்கள் பார்த்துக்குங்க. செக் பண்ணிவிட்டு நீங்கள் 2 விசில் வச்சா போதும், கரெக்டாக இருக்கும். 2 விசில் வச்சு கொஞ்சம் நேரம் தம் கட்டணும் சொல்லிட்டு கொஞ்சம் நேரம்
ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் வந்து 5 மினிட்ஸோ 10 மினிட்ஸோ கொஞ்சம் நேரம் நீங்கள் தம் கட்ட விட்டிங்கன்னா சாதம் நல்லா பளபளன்னு நல்லா சூப்பராக வந்துடும். நல்ல ஒரு டேஸ்ட்டாக ஒரு மணமாக ஒரு தேங்காய் சாதம் நமக்கு ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள் நல்லா வந்துருச்சு பளபளன்னு. ஏன்னா எனக்கு வந்து வேற இல்லாமல் ஒரு 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 மல்லிகைப்பூ மாதிரி இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். பார்த்திங்கன்னா நல்லா வந்துருச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக ஒரு சத்தான தேங்காய் சாதம். ஏன்னா நம்ம அடிக்கடி தேங்காய் வந்து கோவிலுக்கு போனாலும் கிடைக்கும், அல்லது வந்து சட்னி அரைச்சிட்டு மீதி இருந்தால் நமக்கு இருக்கும். அது வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம டக்குன்னு ஒரு தேங்காய் சாதம் நம்ம செஞ்சிடலாம். ஒரு வேளைக்கு நமக்கு வந்து குழம்பு வைக்காத அளவுக்கு நமக்கு நல்ல சூப்பரான உணவு கிடைக்கும். இதுக்கு வந்து காம்பினேஷன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து உருளைக்கிழங்கு, அவிச்ச உருளைக்கிழங்கு நம்ம இஞ்சி பூண்டு போட்டு வறுப்போம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு நமக்கு போட்டோம்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையான சாதம் இருக்கும். சாப்பிட்டா ஒரு திருப்தி நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா வீடியோ எனக்கு தொடர்ச்சியாக போட முடியாத அளவுக்கு டைம் குறைவாக இருக்கிறதால தொடர்ச்சியாக வீடியோ போட முடியல. இந்த தேங்காய் சாதம் உண்மையிலே நல்லாயிருக்கும். ஏன்னா நான் அடிக்கடி இந்த தேங்காய் சாதம் தான் நம்ம விரும்பி சாப்பிடுவேன். ஏன்னா வந்து நமக்கு எல்லா விதமான சத்தும் இந்த தேங்காயில் இருக்கிறதால நமக்கு வந்து முழுமையாக கிடைக்கும் இந்த தேங்காய் சாதத்தில். அதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி.